இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் நேம் ரெண்டுமே சேமாக இருந்தால் அதுதான் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுற மூலிமா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கால் ஆகிரும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா கிளாஸ் வந்து .NET அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து லைக் வந்து டேரெக்டாகவே நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் ஸ்டாட்டிக் வாய்ட் அந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ண கூட அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து .NET அப்படின்றத நான் ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் console.writeLine ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதை கால் பண்ணணும்னா அதை கால் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ கிளாஸ் நேம் வச்சு நான் ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். .NET D = new .NET அப்படின்றத நான் கொடுத்துட்டேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா எனக்கு அவுட்புட்டில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும், கால் பண்ண அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிரும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து. அதே மாதிரி கிளாஸ் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரைவேட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ப்ரைவேட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். இதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத சொல்லுவோம். இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் வெறும் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் அந்த கீவேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றதோட டைப்ஸ் வந்து